ஒவ்வொரு அரசனுடைய இறையாண்மை முக்கிய உலக விவகாரங்கள் நம்பியிருந்த கோட்பாடுகள் அனைத்தும் சுற்றாடல் பாதுகாப்பு மிகவும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. உலக ஒழுங்கு என்பது எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு அரசனுடைய இறையாண்மை முக்கியம். அந்த அரசனுடைய உலக விவகாரங்கள் அந்த அரசுக்குரியது. அதே போன்று அந்த அரசனுடைய ஆள்புல ஒருமைப்பாடு மிக முக்கியம். அதனை அத்துமீற முடியாது. ஆனால் இன்றைய காலப்பகுதியை பார்க்கின்ற போது இந்த அடிப்படையாக நாங்கள் நம்பியிருந்த கோட்பாடுகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டிருப்பதை காணலாம். ஆகவே இப்போது ஒரு பிரச்சனை வருகிறது. நாங்கள் இதுவரை காலம் பேணி வந்த இந்த அரச இறையாண்மை என்பது அரச ஆள்புல ஒருமைப்பாடு, அரசியல் ஸ்திரத்தன்மை, அரசனுடைய சுயாதீனத்தன்மை என்பது அனைத்தும் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இது எதிர்காலத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் அச்சுறுத்தலான விடயமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய காலப்பகுதியில் முழு அரசுகளும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனைய அரசர்களுடைய இறையாண்மையை மதிக்க வேண்டும், அரசியல் ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும், ஆள்புல ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும். அதே போன்று உலக விவகாரங்களில் அவசியமற்ற முறையில் தலையிடக்கூடாது. அதே நேரம் இந்த பூகோள ரீதியான அமைப்பினுடைய தேவை குறைவடைந்து வருவதனால் பிராந்திய ரீதியான அமைப்புகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு தன்னுடைய பொருளாதாரம், மனித உரிமை பாதுகாப்பு, அதே போன்று சுற்றாடல் பாதுகாப்பு, இன்று சுற்றாடல் பாதுகாப்பு என்பது மிகவும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த ஆயுத மோதல் ஒரு பக்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நேரம் இந்த ஆயுத மோதலால் சுற்றாடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக மிக அதிகமானது. நாங்கள் உயிர்கள் இழக்கப்படுகின்ற உயிர்களை எண்ணிக்கையில் சொல்கிறோம். ஆனால் இந்த சுற்றாடலுக்கு இடம்பெறக்கூடிய பாதிப்பு என்பது எண்ணிக்கையிலோ அல்லது கணக்கிடவோ முடியாத அளவுக்கு பாரிய தாக்கம் இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தையும் ஒட்டுமொத்த கவனத்தில் எடுத்து உலக சமாதானத்தை நோக்கி அனைத்து நாடுகளும் அரசுகளும் முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகும்.